ஹாய், டுடே சமையல் அரிசி பருப்பு சாதம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே பூண்டு தட்டி போடுங்க. பட் நான் இது மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. பூண்டு தட்டி போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா இதையுமே மறந்து நான் அப்புறமா தான் போட்டேன். கருவேப்பிலையும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போடுறப்பயே கல்லுப்பும் போட்டுக்கோங்க. சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி பருப்பு ஏற்ற மாதிரி வெங்காயமும் தக்காளியும் நம்ம எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் 2 வெங்காயம் 2 தக்காளி நான் போடுறேன். இப்போ தக்காளியும் போட்டாச்சு, 2 தக்காளி. நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி புளி ஊற்றி பண்ணலை, ரொம்ப கோல்டாக இருக்குது, அது இன்னும் இதாகிடும் சொல்லிட்டு நான் புளி ஊற்றி பண்ணல. வெறும் தக்காளியோட டேஸ்ட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் புளி இருந்தால் புளி ஊற்றிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போடலாம். இன்றைக்கி நான் வெறும் வீட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் இதை நான் பண்ணுறேன். அப்புறம் நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டுருங்க. அந்த கொஞ்சம் எண்ணெய்லாம் மிதந்து வரும், அது வரைக்கும் கொஞ்சம் அது வதங்கட்டும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தண்ணி அரிசி பருப்புக்கு ஏற்ற மாதிரி 1க்கு 2 டம்ளர். அப்போது நான் 2 டம்ளர் வச்சுருக்கேன். 4 டம்ளர் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குறைவாக சாப்பிட்டா தான் பிடிக்கும்பாங்க. அதனால் நான் 5 டம்ளர் ஊற்றிருக்கேன். 5 டம்ளர் ஊற்றிட்டு அதனால் கொதி வரப்போ அரிசியும் பருப்பையும் எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த டைமில் கொத்தமல்லி அந்த மாதிரி எதாவது இருந்தால் போட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.